இந்தியாவிலே ஒரு நடிகர் வந்து முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவராக அமர்றாருன்னா அது விஜயகாந்த் அவர்கள் தான். அது வரலாறு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரோட இறப்புக்கு வந்து மோடி அவர்களே சொல்லி தான் வந்திருக்கிறதா வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே 2014 வந்து அவங்க கூட்டணியை வந்து இவருக்கு வந்து 14 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டது. அதே போல் 2019 4 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டது. இப்போ முதல் முறையாக விஜயகாந்த் இல்லாத ஒரு தேர்தலை வந்து தேமுதிக சந்திக்க போகுது. இந்த முறையும் அந்த கூட்டணி தொடருங்களா? பாராளுமன்ற தேர்தலில் 2014 19 பாஜக தேமுதிக கூட்டணி இருந்தது. மீண்டும் இருக்கணும்னு மோடி ஆசைப்படுறார். அது பிரேமலதா அம்மையார் அவங்களோட முடிவை பொறுத்து இருக்குது. அவங்களோட அரசியல் வந்து தங்களுக்கு பெரிய பலம் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, விஜயகாந்துக்கு ஒரு நல்ல குட்டிகள் இருக்குது. அவங்க எந்த தலைவருக்கும் வராத கூட்டம் விஜயகாந்த் வந்துருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்குது. அளந்து பார்க்க முடியாது, என்ன யார் யாருக்கு எவ்வளோ கூட்டம் வந்து நம்ம ஆளை எண்ணி பார்க்க முடியாது. அவங்க எங்களுக்கு தான் பெரிய கூட்டங்கிறத அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா